ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சவுத் இந்தியன் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நம்ம சட்னி, சாம்பார் இதெல்லாம் விதவிதமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ்க்கு இப்போ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டக்குன்னு நம்ம போகணும், நம்மளுடைய பசங்களுக்கு டிஃபனை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அதை எப்படி செய்யலாங்கிற பார்க்கணும். அதுதான் என்ன அப்படின்னா, இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாமா? வெள்ளை எள்ளு நான் ஒரு 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதை இதில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கருப்பு எள்ளுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எள்ளை எப்போவுமே வறுக்காமல் போட்டுறாதுங்க. வறுக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கடுத்தது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எள்ளு பொரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவு வறுத்தா போதுங்க. இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை எள்ளு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது 1 கப்பு உளுந்து. இப்போ நம்ம அதுக்கு 3/4 கப் எடுத்து இதுக்கு 1.5 கப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கணும். உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம எடுத்துக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். உளுந்த இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதே இனி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். ஒன்று ஜீரகம் சிம்மிலே வச்சுக்கோங்க. செவ்வாய் 1 ஸ்பூன் மிளகு, பெப்பர், 1 கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்து சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் கூட்டிடக்கூடாது. இந்த அளவு போதும். நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் நல்லெண்ணெய் தான் எடுக்கணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். நாம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுக்கணும். அதை இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க, பெருங்காயம் எந்த அளவு பொரியணும், இந்த அளவு பொரிஞ்சு வந்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டுக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு 12 வரமிளகாய், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். எண்ணெயில் தான் வறுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோந்தாங்க. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். மிளகாயை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி எடுத்துடலாம். நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இனி இதை ஒரு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதில் எதெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, வெள்ளை எள்ளு வறுத்துருக்குறோம், கடலைப்பருப்பு, உளுந்து. இது எல்லாமே ஆயில் எதுவுமே விடாமல் வறுத்தது. இது ஆயிலில் நம்ம வறுத்தது. மிளகாய், அது கூட 25 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதையும் நம்ம ஆயிலில் வறுத்து போட்டு, இது கூட 1 ஸ்பூனு உப்பு, நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட தூவி விட்டுக்கலாம். மிளகாய் தான் நல்லா அரைச்சிருக்கணும். மிளகாய் தெரியக்கூடாது, அரைச்சதே தெரியக்கூடாது, போட்டிருக்கதே தெரியக்கூடாது. அதனால் மிளகாயை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிடணும். மீதி உள்ளது எல்லாமே கொஞ்சம் குறையாக தான் நம்ம அரைக்கணும். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கணும். இனி மீதி எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதை 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே ஃப்ரிட்ஜில் எங்கேயுமே வைக்காமல் வெளியே ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா ஏர் டைட்டு கண்டெய்னர்லேயோ நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். ஒரு அவசர தேவைக்கு இப்போ காலையில் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டோம் அப்படின்னா இந்த இட்லி மிளகாய் பொடியை போட்டு கொடுத்துட்டோம்னா சட்டுன்னு டிஃபன் நமக்கு முடிஞ்சிடும். அதே எங்கே வெளியே போக வேண்டியது இருக்குது, ஒரு எமர்ஜென்சி, அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும், காலையில் சின்னதாக ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா இதை கண்டிப்பாக ஷுவராக எடுக்கலாங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இனி நம்ம அரைச்சி எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க உளுந்தெல்லாம் வந்து கொஞ்சம் குறையாக தான் இருக்கணும், நல்லா அரைப்படக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இதை வந்து ஆற விட்டுடலாம். கட்டை காசமான செமையான இட்லி மிளகா பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம வந்து இட்லியில் போட்டு பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாதுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் எல்லாம் வறுத்தோம்ல, அதில் ஆயில் இருக்குது. அந்த ஆயில் கூட கொஞ்சம் வந்து ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு. நம்ம இனி இட்லியை சேர்த்துடலாம். நம்ம இதுக்கு மேலே இந்த இட்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இட்லி பொடியை அப்படியே தூவி விட்டுடலாம். இனி இதை அப்படியே ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டான ஃபென்டாஸ்டிக்கான இட்லி பொடி ரெடி ஆயாச்சு. இனி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? இட்லி மிளகாய் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ரொம்பவே நல்லா இருக்குங்க. கீழே வைக்கிறதுக்கே மனசு இல்லை, நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.